எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீண்டும் 5 வருட வேலைவாய்ப்பு தன்னார்வலர் கவனத்திற்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். என்னப்பா மீண்டும் 5 வருட வேலைவாய்ப்பு என்னதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது மாதிரி பள்ளியில் பணி வாய்ப்பு. ஃபஸ்ட்டு நம்ம மாதிரி பள்ளினா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். மாதிரி பள்ளினா நீங்கள் ஒரு 1 மந்த் முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருங்க. பள்ளி இகேஒய்சி பண்ணவங்களுக்கு தெரியும், ஷூ மெஷர்மெண்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். அதாவது மாதிரி பள்ளி தூதுவர்களாக வந்து ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி இகேஒய்சி பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் தான் போகணும். இதே மாதிரி 10th முடித்தவங்களுக்கும் வந்து போனாங்க, 12th முடித்தவங்களுக்கும் வந்து போனாங்க. அந்த மாதிரி பள்ளினா என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அரசு வந்து உண்டு உறைவிட பள்ளி அரசு உண்டு உறைவிட பள்ளி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அதாவது ரொம்பவே பின்தங்கிய மாணவர்கள் வந்து நம்ம ஸ்கூலில் படிக்கிற பசங்க வந்து ரொம்பவே பின்தங்கிய பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய லிஸ்ட்டெல்லாம் டீச்சர்ஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மேற்கொண்டு படிக்க வைக்க வந்து அவங்க வீட்டில் வசதி இல்லாத காரணத்தால் இந்த உண்டு உறைவிட பள்ளியில் வந்து அவங்கள சேர்த்தனா கவர்மெண்ட்டே எல்லாத்தையுமே பார்த்துக்கும். அதாவது எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டே பார்த்துக்கன்னு சொன்னால் அவங்களுடைய படிப்பு செலவு, அவங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து 10வது முடிச்சுட்டு நம்ம போடலாம். 10வது முடித்தவங்களுக்கு 11வது 12வது படிச்சுட்டு அப்படியே காலேஜுக்கும் அவங்களே உதவி செய்கிறாங்க. 12வது முடித்தவங்களுக்கு வந்து மேற்கொண்டு அங்கே வந்து ஐடிஐ இருக்குது, கவர்மெண்ட்டே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் மாதிரி பள்ளிகள். இந்த மாதிரி பள்ளிகளில் இப்போ வந்து ஒரு பணி வாய்ப்பு நம்ம வாலண்டியர்ஸ்க்கு வரப்போகுது. என்ன பணின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இவங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி அந்த ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒர்க் தான். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ஓகேங்களா, இது வந்து ரொம்பவே முக்கியமான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது தாங்க. உங்களுக்கு 2 வீலர் ஓட்ட தெரிஞ்சாலும் ஓகே தான், ஓட்ட தெரியலனாலும் ஓகே தான். நீங்கள் டைரெக்டாக போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே தான். 2 வீலர் வந்து மஸ்ட்டு கிடையாது. சரி, ஓகேங்க, இவ்வளோத்தையும் சொல்லிட்டீங்க. இப்போ மாதிரி பள்ளி எங்கே தான் இருக்கும், நாங்கள் எங்கே போயிட்டு ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மாதிரி பள்ளி வந்து டிஸ்ட்ரிக்கு 1 or 2 தான் இருக்கும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து ஒரு 1 இல்லைனா ஒரு 2 அவ்வளோதான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்குமே 2 பேர் தான் வந்து எடுக்க போகிறாங்களாம். நல்லா பாருங்கள், ஒரு டிஸ்ட்ரிக்குமே 2 பேர் தான் எடுக்க போகிறாங்க. என்னங்க இப்படி குண்டு தூக்கி போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. ஸோ வந்து மொத்தமாக நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்டில் எல்லா பிளாக்கையும் சேர்த்து ஒரு 8 பேரை அவங்க வந்து செலக்ட் பண்ணி அவங்க கொடுக்கணும். ஒரு டிஸ்ட்ரிக்கு வந்து 8 பேரை வந்து செலக்ட் பண்ணி அவங்க வந்து கொடுக்கணும். அந்த 8 பேரும் வந்து இப்போ எப்படி நம்ம வந்து ஹைடெக் லேப்க்கு எக்ஸாம் எழுதுகிறோமோ அதே மாதிரி தான் வந்து அதுலேயும் சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அந்த 8 பேர் வந்து குவாலிஃபைடாக எழுதுவாங்க. ஸோ 8 பேர் எழுதும்போது பார்த்திங்கன்னா, மார்க் பேசிஸில் யார் முதல் 2 இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தாங்க இந்த வேலை. நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, இதுவே நம்ம பார்த்துட்டோம். அப்போ வந்து நிறைய வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க, இதில் யாரை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இல்லையா. இதில் வந்து நம்ம கோஆர்டினேட்டருக்கு வந்து யார் வந்து பெஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தோணுதோ அவங்கள தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து முக்கியமான விஷயம். அவங்க செலக்ட் பண்ணி அவங்க நேம் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. இது வந்து நம்ம யாரும் வந்து போட்டி போட்டு இப்போ நான் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் அப்படிலாம் நம்ம வந்து போட்டி போட்டு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ நம்ம நடந்துக்கிற விஷயம், நம்ம பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸ்க்கு வந்து தெரியும். ஸோ அந்த பேசிஸில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி அவங்க நேம் லிஸ்ட்டை கொடுப்பாங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கு மெயில் வரும். ஓகேங்களா, இதுக்கு வந்து சேலரின்னு பார்த்திங்கன்னா 15,000 எடுத்த உடனே உங்களுக்கு வந்து 15,000 கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வேலைகளை வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வாலண்டியர்ஸ்க்கு வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து சம்பளம் வந்து 15,000. அது மட்டும் இல்லாமல் 5 வருட தற்காலிகமான ஒரு வேலைவாய்ப்பு வந்து இது. ஸோ உங்கள் நேம் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து கோஆர்டினேட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ரொம்பவே நல்லா ஒரு பெஸ்ட்டாக பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஹைடெக் லேப் ஜாப் வந்து தவற விட்டுருப்பீங்க. இந்த வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் வந்து பெஸ்ட்டாக பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான், சம்பளம் வந்து இதுதான். உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு இடத்துல 2 இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி பள்ளி இருக்குதுன்னு சொன்னேன். அப்போது அவ்வளோ லாங்கில் வந்து நாங்கள் எப்படிங்க போக முடியும்? தினமும் போயிட்டு வரதுக்கு எவ்வளோ செலவாகும்? இது எப்படி எங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா? அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே தங்கி கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். தங்கி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான சாப்பாடு, ரூம்ஸ் எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தருது. ஸோ இந்த வேலை வாய்ப்போடைய ஃபுல் டீட்டெயில்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்து இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்படி வந்து சப்போஸ் இன்கேஸ் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.